எப்போவுமே எப்போவுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி வர பட்ஜெட்டை மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, அந்த பட்ஜெட்டில் நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வருவாங்க. அப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த தாக்கல் பண்ணதில் நிறைய புது ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவரான இபிஎஸ் அவர்களே சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க என்னென்ன புது ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ கல்வியில் என்னென்ன ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்கன்றதை தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஒரு நாடு முன்னேறணும்னா அதுக்கு வந்து மனித வளம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு மனித வள மேம்பாட்டை முன்னேற்றுறாங்களோ அதுலேருந்து தான் நாடு முன்னேறும். அதனுடைய இம்பேக்ட் இப்போ தெரியலனாலும் இன்னும் ஒரு சில வருஷங்களில் அந்த மனித வள மேம்பாட்டுக்கான இம்பேக்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். மனித வள மேம்பாடுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கல்வி, இன்னொன்று சுகாதாரம், அதாவது மருத்துவம். இந்த ரெண்டு விஷயத்தில் எந்த நாடோ மாநிலமோ ஃபோக்கஸ் பண்ணுதோ அந்த நாடும் சரி, இந்த மாநிலமும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள் எல்லாமே, சைனாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், அவங்களுடைய ஜிடிபியில் 8% மேலே தான் அவங்க கல்வியில் ஒதுக்குவாங்க. எஜுகேஷன் பொறுத்தளவுக்கு சைனா 10%, அமெரிக்கான்றது 8% மேலே தான் ஒதுக்கிட்டு இருப்பாங்க எல்லா வருஷமும். ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா கல்வியில் ரொம்ப கம்மியாக தான் ஒதுக்கிட்டு இருக்காங்க. 5% கீழே தான் ஒதுக்கிட்டு இருக்காங்க எல்லா ஜிடிபிலையும். டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்க இந்தியாவில் ரொம்ப கம்மியாக கல்விக்கு ஒதுக்குறன்றது சரியான்னு தெரியல. ஏன்னா இங்கே வந்து யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அப்படி யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கப்போ அவங்களுக்கு எஜுகேஷன் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு இந்தியா வந்து ஃப்யூச்சரில் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ அதனால தான் இப்போ நேற்று நடந்த பட்ஜெட்டில் கல்வியை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டுடைய அமௌண்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய போன பட்ஜெட்டில் நடந்த அமௌண்ட்டையும் வச்சு கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய எஜுகேஷனுக்கு மட்டும் ஃபண்டு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 46,767 கோடி ஒதுக்கியிருக்காங்க நேற்று நடந்த பட்ஜெட்டில். ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த இந்தியாவோட பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 78,572 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ மனித வள மேம்பாடில் கல்வியை பொறுத்தளவில் ஓவராலாக இந்தியாவை காட்டிலும் தமிழ்நாடு அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 மணி நேரம் 40 நிமிஷம் பேசியிருக்காரு ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ வேறு என்ன ஸ்கீம்ஸை கொண்டு வந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த மும்மொழி கொள்கைக்காக சமகார சிக்ஷா ஃபண்டை தடுத்து வச்சிருக்க மத்திய அரசு தர வேண்டிய 2,152 கோடி, அந்த அமௌண்ட்டை வந்து அரசு மாணவர்களுக்கும் அரசு ஆசிரியர்களுக்கும் போய் சேர வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ அந்த அமௌண்ட்டை மத்திய அரசு தராதனால மாநில அரசே இந்த பட்ஜெட்லேருந்து ஒதுக்கி அந்த அமௌண்ட்டை கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்ன ஸ்கீம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப உயர்கல்விக்காக புதுசாக 8,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு 20 லட்சம் லேப்டாப் வந்து இன்னும் 2 வருஷம் தரதா சொல்லியிருக்காங்க. பெண்கள் தொழில் முனைவோரை 1 லட்சம் பேர் நாங்கள் உருவாக்குவோம் அப்படி சொல்லி இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. பெண்களோட பேரில் யார் 10 லட்சத்துக்கு மேலே அசையா சொத்துக்கள் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு 1% வரைக்கும் வரி விலக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அரசு ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் ஈட்டி விடுப்பு 15 நாட்கள் வரை அவங்க வந்து சரண்டர் செய்து அவங்களுடைய ஊதியம் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. சிட்டியில் வர கேர்ள்ஸுக்கு சேஃப்டி வேணுன்றதுக்காக 75 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அந்த 75 கோடியை வச்சு நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வந்து அங்கே இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை வந்து புதிதாக விண்ணப்பிக்கலாம். ஆல்ரெடி இந்த மாதம் 2,000 தரது வந்து நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அது வந்து எக்ஸ்ட்ரா புதுசாக யாராவது விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்கலாம். இப்போ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அவங்க விண்ணப்பிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு புதுசாக ஒரு ஸ்கீமும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது திருக்குறளை மொழிபெயர்க்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட 193 லாங்குவேஜஸில் அவங்க மொழிபெயர்க்க போகிறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் 8 தொழில் அருங்காட்சியகம் அமைக்க போகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 22 கோடி செலவு பண்ண போகிறாங்க. அது வந்து 8 பார்த்தீங்கன்னா வேறு மாவட்டங்களில் வரும். அடுத்தது ரோட்ஸு, கிராமப்புற சாலைகள் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னா 6100 கிலோமீட்டருக்கு ரோடெல்லாம் சரி பண்ண போகிறாங்க. புது ரோடும் போட போகிறாங்க சேர்த்து. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2,200 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க கிராமப்புற சாலைகளை சரி பண்ணுறதுக்காக. 25,000 வீடுகளை வந்து புதுசாக கட்டி தர போகிறோம். அதுக்கு வந்து 600 கோடி ஒதுக்கியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் கனவு வீடுன்னு சொல்லி ஒரு வீடு எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா, அந்த வீடு இன்னும் புதுசாக 1 லட்சம் வீடு கட்டித்தர போகிறோம். அதுக்காக 3,500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது சென்னையை பொறுத்தவரை சென்னைக்கு தண்ணீர் தட்டுப்பாடு, குடிநீர் தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சென்னையை பொறுத்தவரை பாப்புலேஷன் இருக்க அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ சென்னையை பொறுத்தளவில் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக அங்கே தனியாக ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக 2,400 கோடி ஒதுக்கியிருக்காங்க சென்னை குடிநீர் தட்டுப்பாடு வரக்கூடாதுன்றதுக்காக. அடுத்தது மகளிர் விடியல் பேருந்து, பெண்களுக்கு விலையில்லா பேருந்து இருக்குது இல்லையா, அதுக்காக இன்னும் 3,600 கோடி ஒதுக்கியிருக்காங்க பெண்கள் விலையில்லா பேருந்துக்காக. அப்போ முன்னாடி சொன்னோம் இல்லையா, சென்னையில் வந்து நிறைய மக்கள் வந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா காலேஜஸாக இருக்கட்டும், ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே இருக்கிறதுனால, பக்கமாக இருக்கிறதுனால எல்லாமே இங்கே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே சென்னை ஓவர் பாப்புலேஷன் ஆகிட்டு இருக்கிறதுனால சென்னைக்கு பக்கத்துலேயே 2000 ஏக்கரில் புதிய நவீன நகரம் அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்குமே அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். அடுத்தது பெண்களுக்காக 10,000 சுய உதவிக்குழு புதுசாக கொண்டு வர போகிறாங்களாமா. அடுத்தது
இந்த டயர் 1 டயர் 2 சிட்டிஸாக இருக்குது, சென்னையாக இருக்கட்டும், கோயம்புத்தூர், மதுரை, இந்த 3 மாவட்டத்துலையுமே பெண்களுக்காக ஹாஸ்டல் கொண்டு வர போகிறாங்க. புதுசாக நிறைய ஹாஸ்டல்ஸ் கொண்டு வர போகிறாங்க. ஒரு ஹாஸ்டலில் 1000 பேர் தங்குற மாதிரி புதுசாக நிறைய ஹாஸ்டல் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கிடுறாங்க பார்த்தீங்கன்னா 275 கோடி ஒதுக்கியிருக்காங்க இந்த 3 நகரங்களிலும் புதுசாக ஹாஸ்டல் கொண்டு வரதுக்காக. அடுத்தது பேருந்தை பொறுத்தவரையில் இத்தனால பேருந்து வந்து டீசலில் தான் ஓடிட்டு இருக்கு. டீசலில் ஓடுற பேருந்துகள் தான் அதிகமாக இருக்குது. இதை சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்றுறதுக்காக புதுசாக சிஎன்ஜி பேருந்துகளை வாங்குறதுக்காக அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. சென்னையில் அங்கங்கே தோழி விடுதிகள் இருக்கும். அது வந்து கேர்ள்ஸுக்காக ஹாஸ்டல் கட்டப்பட்டது. அது வந்து இன்னொரு 10 புதுசாக கட்ட போகிறோம். அதுக்காக 77 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் ஹொசூரை பொறுத்தவரையில் ஹொசூரில் நாலேஜ் காரிடார் ஒன்று டெவலப் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஹொசூர் வந்து பெங்களூர் பக்கத்தில் இருக்குது. பெங்களூர் பொறுத்தளவுக்கு நிறைய டிராஃபிக் இருக்குது. அங்கே எல்லாமே இப்போ வாழ்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அங்கே ஓவர் பாப்புலேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து வேறு மாநிலத்தில் இருக்குது. அங்கே இருக்க மக்களை இங்கே கொண்டு வரணும்னா இங்கே பக்கத்து மாநிலமான தமிழ்நாட்டில் ஹொசூர் வந்து பார்டர்லேயே இருக்குது. ஸோ ஹொசூரில் நம்ம புதுசாக ஒரு நாலேஜ் காரிடார் உருவாக்கிட்டோம்னா எல்லாருமே அங்கே இருக்க மக்கள்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிடுவாங்க. அது வந்து ஜிடிபிக்கு பயங்கர கான்ட்ரிபியூட்டாக இருக்கும். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். அடுத்த பெங்களூராக ஹொசூர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஹொசூரை பொறுத்தவரையில் நாலேஜ் காரிடார்னு சொல்லி புதுசாக ஒன்று உருவாக்க போகிறாங்க. ஸோ மொத்தமாக ஓவராலாக பட்ஜெட்டில் மிக முக்கியமான பாயிண்ட்னு பார்த்தா இதுதான். ஆனால் இவங்க அதிகமாக ஒதுக்குறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்விக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த கல்வியில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியை வந்து டாப் 10 லெவலுக்குள்ளே இந்தியா அளவில் அண்ணா யூனிவர்சிட்டியை டாப் 10 பொசிஷனுக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக எல்லா முயற்சிகளும் எடுப்போம் சொல்லியிருக்காங்க. 200 கோடி ஒதுக்கியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை மேம்படுத்துறதுக்காகவும், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் தரத்துக்காகவும், சிலபஸை அப்டேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் எக்ஸாம் எல்லாம் ப்ராப்பராக நடக்குதான் செக் பண்ணுறதுக்கு, மேலாண்மையை சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி எல்லாத்துக்குமே சேர்த்து 200 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் முன்னேற்றம் கொண்டு வரணுன்றதுக்காக மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே எம்என்சி கம்பெனி, அதாவது மல்டிநேஷனல் கம்பெனி கூட டைரெக்டாக டைப் வச்சு அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அதுக்காக 25 கோடி ஒதுக்கியிருக்காங்க. கவர்மெண்ட்லேருந்து டேரெக்டாக ஃபண்ட் பண்ணி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், புதிய தொழில் முனைவோர் அவங்களுக்குலாம் மற்ற வசதிகளும் ஈஸியாக பண்ணித்தர மாதிரி புதுசாக ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ், இவி, அப்புறம் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இவங்க எல்லாத்துக்குமே அடுத்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இந்த சப்ஜெக்ட்லாம் புதுசாக கொண்டு வர போகிறாங்க. அடுத்த வருஷத்துலேருந்து கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக பட்டம் படித்தவங்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இதுக்காக 50 கோடி ஒதுக்கியிருக்காங்க இந்த சப்ஜெக்ட்லாம் சொல்லி தரதுக்காக. இது என்னவா சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்கிறாங்க. மல்டிநேஷனல் கம்பெனிஸ் கூட டைப் வச்சு மற்ற வெளிநாட்டு கம்பெனி கூட டைப் வச்சு இங்கே இருக்க சப்ஜெக்ட்லாம் சொல்லி தருவோம். இதை ப்ராக்டிக்கலாகவும் பயன்படுத்துவோம். இதுக்காக சேர்த்து அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புதிய தொழில் முனைவோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசு பாலிடெக்னிக்கில் புதுசாக சப்ஜெக்ட்ஸை கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக 15 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், சைபர் செக்யூரிட்டி, ஃபுட் டெக்னாலஜி, ட்ரோன் டிசைனிங் இதுக்கெல்லாம் சேர்த்து புதுசாக பாடத்திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க அடுத்த வருஷத்துலேருந்து. இதுக்காக 15 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பாடத்திட்டத்தில் அதிகமாக சேரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்காக சீட்டை அடுத்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் செக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து 15,000 சீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதும் சொல்லியிருக்காங்க பாலிடெக்னிக் பொறுத்தளவுக்கு. அடுத்தது யூஜி படிக்கிறவங்களுக்கு, உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு, அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களுக்கு இவங்களெல்லாம் சேர்த்து 300 கோடி ஒதுக்கியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிளாஸ் ரூம் அப்டேட் பண்ணுறதுக்காகவும், அவங்களுடைய புது டெக்னாலஜிக்கான ரிசர்ச் சென்டர் கொடுக்கறதுக்காகவும், அப்புறம் டிஜிட்டல் லைப்ரரிக்காகவும், அப்புறம் அவங்களுடைய ஹாஸ்டல் மேம்பாட்டுக்காகவும் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த கவர்மெண்ட் காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற எல்லா காலேஜஸுக்கும் சேர்த்து 300 கோடி ஒதுக்கியிருக்காங்க அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக. இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் பொறுத்தளவில் போன வருஷம் பார்த்தீங்கன்னா 7.5% ஒதுக்கீடு கொடுத்து அதில் படிக்கிற மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 49,038 மாணவர்களுக்கு அவங்களுடைய ஃபீஸாக இருக்கட்டும், அவங்களோட ஹாஸ்டல் ஃபீஸாக இருக்கட்டும், காலேஜ் ஃபீஸாக இருக்கட்டும், பஸ் பேராக இருக்கட்டும் எல்லாமே அரசே ஏற்றுக்கிட்டு இருக்குது. இது கண்டினியூ ஆகும். இதுக்காக 550 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் இன்னும் ஒரு சில திட்டங்கள் பார்த்தீங்கன்னா புதுமை பெண், தமிழ் பொதுவுன்னு சொல்லி திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டத்துக்காகவும் நிறைய அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. இது இப்படி இருந்தது இதுக்கப்புறம் அப்படியே இருக்குன்னு சொல்லி அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. 10 ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜை புதுசாக கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா எல்லாம் இன்ஜினியரிங் விட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போகிறதுனால ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் 10 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருப்பி கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஓவராலாக பட்ஜெட் இதுதான். இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஜிஎஸ்டிபியில் போன வருஷத்துலேருந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 31,55,096 கோடி வந்திருக்கு ஜிஎஸ்டிபியில். இது அடுத்த வருஷத்தில் 14% அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த பட்ஜெட்டில் பெருசாக வைக்கிற டிபேட் என்னென்னா இந்த கடன் அதிகமாக வாங்கியிருக்காங்க. 9 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ கடன் எங்கேருந்து வாங்குறாங்க, யார் தராங்க, பெர்சன்டேஜோட அடிப்படையில் கடன் வாங்கிட்டு இருக்கு,
தமிழ்நாடுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த திட்டங்கள் வந்து நல்ல திட்டங்கள்லாம் கேட்டால் ஒரு சில திட்டங்கள் நல்ல திட்டங்கள் தான் இருக்குது. ஆனால் இங்கே எல்லாருமே சொல்கிறது என்னென்னா இதை எந்த அளவுக்கு செயல்முறைப்படுத்துவீங்கன்றதில் தான் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும், ஏன்னா நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, புதுசு புதுசு திட்டங்களை, எந்த அளவுக்கு ரிசோர்ஸஸ் இருக்குன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது முக்கியமான விஷயம் என்னென்னா கல்வியை பொறுத்தளவுக்கு அதிகமாக அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலம் முன்னேறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு நாடு முன்னேறதுக்காக இருக்கட்டும், அதில் கல்வி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இதில் கல்விக்கு நிறைய ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாடு கல்வியை பொறுத்தளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் அச்சீவ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும், இல்லை சமச்சீர் கல்வி திட்டமாக இருக்கட்டும், ஓரளவுக்கு 8வது வரைக்கும் பாஸ் பண்ணணும்னு சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ உதவி செய்யலனாலும் பிற்காலத்தில் உதவி செய்யும் ஃப்யூச்சரில். ஸோ அது மாதிரி காலை உணவு திட்டமும் புதுசாக அமல்படுத்தியிருக்காங்க. இதுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலை உணவு திட்டத்தை ஜெர்மனாக இருக்கட்டும், இல்லை பிரான்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்க நாடுகளுமே இதை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு நல்ல திட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ தமிழ்நாடு கல்வியில் எந்த அளவுக்கு முன்னேறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் எல்லாத்தையுமே ஸ்கூலுக்கு வர வைக்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் தான். அதனால் தமிழ்நாடு பொருளாதாரமாக இருக்கட்டும், ஜிடிபியாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் முன்னேறி இருக்குது. ஏன்னா கல்வின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் ஒன்றிய அரசை பொறுத்தளவுக்கு கல்வி அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலான்னு கேட்டால் கிடையாது. வருஷம் கல்வியில் ஒரே அளவு சதவீதம் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இதில் பெரும்பாலும் பேசிகிட்டு இருக்காங்க. 40,000 கோடிக்கு மேலே கொடுத்துருக்காங்க, அவங்க 70,000 கோடி தான் கொடுத்துருக்காங்கன்றத. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும், மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுறேங்க.